ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோட பர்த்டேக்காக, அதாவது அவரோட லவ்வரோட பர்த்டேக்காக ரொம்ப ஆசையாக பூங்கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது, ஹீரோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவும் வசதியானவராக தான் இருப்பார். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது பாய் ஃப்ரெண்டு, அவர் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, என்னடா நீ யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க, நீ ஒரு பொண்ணு கூட 4 வருஷமாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் இதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இப்படி சொல்கிற, எங்கள் அப்பாலாம் வந்துட்டு எனக்கு அதை பண்ணி கொடுத்துருக்காரு இதை பண்ணி கொடுத்துருக்காரு, ஆனாலும் நான் வந்துட்டு எந்த பொண்ணு கூடயும் வந்துட்டு இதுதான் நம்மளோட கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் எதுவும் முடிவு பண்ண மாட்டோம், நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ அமைதியாகவே இருப்பார். வாங்கினா வந்துட்டு பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் பேசவும் ஹீரோவும் என்ன சொல்வார்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த 4 வருஷம் நான் அவள் கூட இருக்கேன் அப்படின்றதுக்காக அவளே கல்யாணம் பண்ணிப்பேன் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அதான் கிடையாது, நான் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். இதெல்லாம் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு சூப்பர் மாடல் தாண்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுருவாங்க. கதவுக்கு அந்த பக்கமாக தான் அவங்க அப்போ தான் உள்ளே வருவாங்க. வரும்போது இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறது கேட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். இப்போ நீ அந்த பொண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு நீ இது பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தேவைப்படும் போது நான் பயன்படுத்திக்குவேன் அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதோட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த 4 வருஷத்தில் உன்னை வச்சு அவள் செட்டிலே ஆகியிருப்பாடா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு இதை கேட்க கேட்க அழுக தாங்க முடியாது. அவங்க கொண்டு வந்த பொக்கையை வெளியவே தூக்கி வீசிடுவாங்க. கதவை திறந்துட்டு இப்போ உள்ளே வருவாங்களா, உள்ளே வந்தவுடனே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்துட்டு ரொம்ப மரியாதையாக தங்கச்சி தங்கச்சி அப்படிலாம் ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. வெளியே அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தோட வந்தவொடனே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்டுவாங்க, நான் உனக்கு ஒரு பொம்மையாக போயிட்டேன்ல, என் லைஃப்பில் விளையாடிட்டு இருக்க நீ, எனக்கு ஒரு நியாயம் சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அதாவது பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்னா வந்துட்டு, நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, நான் பேசினது எல்லாத்தையுமே வெளியே நின்று கேட்டுட்டு வந்து தானே நீ கேட்குற, அப்புறம் எதுக்கு நான் திரும்பவும் அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் அசால்ட்டாக சொல்லுவோம். இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நம்மளோட உறவு இங்கேயே முடியட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும்போது, அதுக்கும் அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, இப்போ நீ என்னை விட்டு போன அப்படின்னா நீ என்ன பண்ணுறதா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பார். ஏன்னா அவர் இவங்களையே நம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் திமுறா கேட்கவும் ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிடுவாங்க. அவள் போராடா, ஏதாவது போய் அவளை சமாதானப்படுத்துறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, திமுறா அவள் தானே போறா, அவள் பின்னாடியே போய் நான் கெஞ்சணுமா, அந்த அளவுக்கு ஒன்று அவள் எனக்கு முக்கியம் கிடையாது, கோவத்தில் போறால அவளே திரும்ப வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப தெனாவட்டா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டே இருப்பாங்களா, திடீர்னு பார்த்தோன்னா ஹீரோ அழுதுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே ஓடி போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சி சொல்லுவாங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் அவனை எந்த அளவுக்கு நேசிச்சேன், என்னை எல்லாமே கனவாக்கிட்டானே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் இருப்பார். அது யாருன்னா ஹீரோவோட கசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு வெளியே எழுந்து போவார். உடனே எல்லாரும் கேட்பாங்க, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்ட்டின்னு கூப்பிட்டீங்க வந்தேன், பார்ட்டி முடிஞ்சிச்சுல இப்போ நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு வெளியே வருவார். ஹீரோன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவார். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இந்த 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு, அதாவது நான் அவனோட கசின் தான், நீ வந்து அவனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இங்கே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன சொல்வாருன்னா, நீ எனக்கு உன்னை முன்னாடியிலேருந்தே பிடிச்சதான் இருக்குது, ஆனால் நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன், அதனால தான் அவனை பற்றி நல்லதோ கெட்டதோ நான் அவங்ககிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாது, இப்போ உனக்கா அவனை பற்றி தெரிஞ்சதில்ல, இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்பாரு. ஹீரோன் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா திரும்ப வந்துட்டு அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கால் பண்ணுவாரா, கால் பண்ணவுடனே அவங்க திரும்பவும் ஹீரோனை பற்றி தான் பேசுவாங்க. டே அவள் தான் போகிறானா, நீ எதுக்குடா பார்ட்டியிலேருந்து பாதியில் இருந்துச்சு போனேன், அவள் திமிர் பிடிச்சவடா, அவளை மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் தன்னால் வருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இவரை தான் இப்போ நம்ம ஹீரோனே சொல்லணும். இப்போ இவர் என்ன செய்வாருன்னா, ஹீரோன் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, அவனோட பழக்கமே அதுதான், அவனுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது உயர்வான விஷயங்கள், உயர்வான மனுஷங்க, அந்த உண்மையான அன்பை பற்றிலாம் அவனுக்கு அருமை தெரியாது, அவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து கேட்டார்ல அதுக்கு ஓகேன்னு சொல்கிற விதமாக அப்படியே அவங்க கிஸ் பண்ணிடுவாங்க. ஒன்றா முழிச்சு எந்திரிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் முழிச்ச உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஏன்னா நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே அப்போ நம்ம உண்மையிலேயே அவங்க கூட நம்ம இருந்தோம், அவனுக்கு வந்து ஹாஃப் பிரதர் மாதிரி தானே, அதாவது அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தானே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை லவ் பண்ணிட்டு இது சரி வரும், இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அவன் வரத்துக்குள்ளே ஓடிடணும்னு சொல்லிட்டு செருப்பை கையில் தூக்கிட்டு ஓடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் அப்படியே நெளிஞ்சிட்டே நிற்பாங்க. இவங்க வந்து உட்காந்து பேசுறதுக்காக இருக்கும். அப்போ ஹீரோயினே ஆரம்பிப்பாங்க, இங்கே பாரு நேற்று ஏதோ தெரியாதனமாக அந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட ரிலேட்டிவாக இருக்கான்ல அவனையும் நான் பார்க்க விருப்பப்படலை, உன்னையும் நான் பார்க்க விருப்பப்படலை, இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக
வந்து நினச்சிட்டு மறந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இப்போ நீ பண்ணுறது எப்படி இருக்குன்னா, என்னோட ரிலேஷன் என்னோட பிரதர் நீ சொல்கிறேன்ல, அவன் 4 வருஷமாக உனக்கு பண்ணதை நீ அடுத்த செகண்டு எனக்கு பண்ண மாதிரி இருக்குது. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இத்தனை வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்கிறேன், அப்போ என்னோட லவ்வுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். உடனே இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அருவருப்பா இல்லையா? நான் அவரை கூட 4 வருஷம் அவன் கூட பழகியிருக்கேன், அவனை லவ் பண்ணியிருக்கேன், அவன் கூட டேட்டிங்கில் இருந்திருக்கேன், அது உனக்கு அருவருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தோணலை, ஏன்னா என்னோட காதலை நான் அந்த அளவுக்கு சுத்தமானதாக தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அவன் புத்தி தான் உனக்கும் இருக்கும், உங்கள் 2 பேருமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினச்சிப்பாருன்னா வந்துட்டு, நீ போகலாம், ஆனால் என்னோட பாதை வந்து தப்பானது அப்படின்னு நான் நினைக்கல, ஏன்னா நான் உன் மேலே வச்சிருந்த லவ் வந்து எனக்கு இப்போ தான் அது கிளியர் ஆகிருக்கு, ஏன்னா இப்போ நீ ஃப்ரீயாக இருக்க, இதை நான் வந்து பயன்படுத்திக்க விருப்பப்படுறேன், இதை நான் விட்டு கொடுக்க விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நான் உன்னோட பக்கம் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை தானே பேசிகிட்டு இருப்பார். என்கிட்ட பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டே இருப்பாங்களா. இப்போ அவர் கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி தான். இப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், கீழே உட்காந்துட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பார், அவரோட அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் தம்பி அவர் வீட்டுக்கு கூட்டு வந்ததே அவருக்கு தெரியாதுல்ல. இவங்க 2 பேரும் மாடியில் இருந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு வேகமாக கீழே இறங்கி வரதை பார்த்தோன்னே கீழே ஹீரோ உட்காந்துருப்பாரா. உடனே டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக திரும்பி படியிலேயே நின்றுப்பாங்க. அந்த மேலே ஸ்டார்டிங்கில் படி ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த இடத்துல நின்றுப்பாங்க. ஹீரோவும் பக்கத்தில் வந்து நிற்பாரு. அப்போ பார்த்தோன்னே கீழே அந்த ஹீரோக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்கும் போது ஹீரோயினை பார்த்துருவாரு. ஆனால் அவங்க திரும்பி நின்றுவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, உங்களோட பிரதர் இருக்காருல்ல, அவர் வீட்டில் தான் இருக்காரு, அவர் கூட ஒரு பொண்ணு வேற இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட கீழேயே சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன கேட்பாரு, இது உன்னோட வேலையா, எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ நிமிந்து பார்க்காம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு அவன் கூட்டு வரான், அது அவனோட லைஃப், அதை நம்ம தலையிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. உடனே இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வார்னா, ஆனால் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு மாதிரியே இருக்குன்னு ஒரு போட போட்டு விட்டுருவாரு. அவ்வளோதான். உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி பதறிடுவார். டக்குன்னு இந்த ஹீரோ இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவரோட கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே போத்தி விட்டுருவாரு. இப்போ ஹீரோயினுக்கு இங்கே இருக்கிறது அவங்கன்னு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும், அதனால திரும்பியே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, பயப்படாத, அதாவது ரொம்ப இதாக பேசுவார், டார்லிங் பேபி அப்படி இப்படின்னு பேசி, நீ பயப்படாத, அவனை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ எந்திரிச்சு நின்று ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவர் என்ன சொல்வாருன்னா, பிரதர் இது என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க கூடயே சுற்றிட்டே இருக்காத, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் அதே மாதிரி ப்ளே பண்ணிகிட்டே இருக்காத, நம்ம கம்பெனிக்கு இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருக்கு, அதில் கவனத்தை செலுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் இவர் என்ன சொல்வார்னா, நீ நினைக்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி இப்படி நான் சுற்றலை, நான் பழகிட்டு இருக்கேன், இந்த பொண்ணு வந்துட்டு லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் பேசி பழகிட்டு இருக்கோம், 4 வருஷம் லவ் சும்மா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உனக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கலாம், ஆனால் அவள் கொஞ்சம் வெக்கப்படுறா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அடுத்த மீட்டிங்கில் உனக்கு நான் அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்வார்னா, லவ் எல்லாம் இருக்கட்டும், அதுலேயே மூழ்கி இருந்து உன்னோட சொந்த ஐடென்டிட்டியை வந்து நீ மறந்துடாத, வேலையில் கவனம் செலுத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு கிளம்புவார். சரி ஓகே நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால் இப்போ போகிற டைமில் அவர் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்பாருன்னா, அவள் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்பார். அந்த பாய் ஃப்ரெண்டாக இருக்காருல்ல அவர் கேட்பாரு. கேட்கும் போது அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, இல்லைங்களே மேடம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்பாரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி வரவும் இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வாருன்னா, அவள் என்னை பார்க்க வந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுரு, ஏன்னா கொஞ்சம்லாம் இவங்களெல்லாம் அலைய விட்டாதான் இவங்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். இங்கே வெளியே ஹீரோயின் வந்துட்டே இருப்பாங்க. கோவமாக இருக்கும் ஹீரோ மேலே. ஏன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கியா, நான் என்னை வச்சு அவன் விளையாட மாதிரி நீயும் விளையாட நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கோவமாக திட்டிகிட்டே போவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன், நான் உண்மையால தான் உன்னை வந்து விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்துட்டு அவனோட தம்பி, அதனால வந்து இன்னும் தான் நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன், நான் அழகாக இருப்பேன், உன் மேலே அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்ற மாதிரிலாம் அவர் கதை சொல்லிட்டு இருப்பாரு. உன்னை ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உன் அண்ணன் வந்து என் கூட பழகிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு வேஷம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது, அவனோட தம்பியாக நீ இருக்கிறனால நீ மட்டும் உண்மையாக இருப்பன்ற மாதிரி எந்த விதத்தில் என்னால் நம்ப முடியும், அவன் வந்து இதில் வீக்னஸ் அவன் அப்படி எப்படி இருப்பான், உன்னையும் நான் அப்படி தான் நினைக்கிறேன், மெயினாக சொல்லணும் அப்படின்னா அவனோட எங்கர் பிரதராக நீ இருக்கிறதுனால உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன நினச்சிட்டே இருப்பாருன்னா, நீ எங்கே போனாலும் நீ கரெக்டாக என்னை தேடி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவார். அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ உட்கார்ந்துருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். என்னடா இவ்வளோ நாளாக போகுது, இன்னும் நீ ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் லவ் பண்ணல யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. என்னடா சொல்கிறேன், நீ லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எந்த பொண்ணுடா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். சரி அதெல்லாம் போட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட்டை வந்து உன்னை நான் எடுத்து வைக்க சொன்னேன், வந்து ஆக்ஷன்லாம் வரும்ல, அதில் எடுத்து என்னடா அசால்ட்டாக சொல்கிறேன், அதெல்லாம் 100 மில்லியன் சொல்கிறாங்க, அந்த பிரேஸ்லெட் எப்போ நம்ம வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். இவர் என்ன சொல்வார், அதுக்கான வேற நேரம் வந்துருச்சு, அதை நம்ம சீக்கிரம் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிப்பார். இல்லை அவருக்கு ஒரு யோசனையாக இருக்கும், என்னது இது இவளை கால் பண்ணால் கட் பண்ண சொன்னேன், இவள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, ஆனால் உண்மையிலேயே பண்ணாமல் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் வேலையில் கவனம் செலுத்துறான்னு பார்த்தா அவரால் வேலையில் கவனம் செலுத்தவே முடியாது. அவர் ரொம்ப திமிரில் தான் அந்த மாதிரி
மிரட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்பார், உன்னை அவர் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பார். இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எதுக்கு அவள் காண்டாக்ட் பண்ணுறா, என்ன அவள் காண்டாக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபோன் எடுத்து பார்ப்பார், மெசேஜாக அனுப்பிட்டே இருப்பார். ஆனால் சிங்கிள் டிக்கு தான் வந்துட்டே இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், பாஸ் நிறைய நம்மளுக்கு வேலை இருக்குது, மீட்டிங்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, அதில் போனோட எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். பார்ட்டி மட்டும் இருக்குது. அந்த பார்ட்டி வந்து என்னவா இருக்குன்னா, நிறைய காஸ்ட்லியான ஜுவல்லரி இருக்கும்ல, அந்த ஜுவல்லரிஸ் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பணக்காரவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மட்டும் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ அதை வந்து ஓகே அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். ஏன்னா அது காஸ்ட்லியான ஜுவல்லரிலாம் வாங்கி வைக்கிறது அவங்க குடும்பத்துக்கு பெருமை அப்படின்ற மாதிரி. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் நீ பார்த்து தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், என்னோட அப்பா வந்துட்டு 2 மில்லியன் தாண்டி வந்துட்டு கடன் வாங்கி வச்சுட்டார், இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடி அந்த கடனெல்லாம் நான் அடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தா தானே உண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு நிறைய மாடல் ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ நேராக வருவாங்க. அந்த ஜுவல்லரி இருக்கும், ரூபி அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நிறைய காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ் எல்லாம் கையில் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. ஹீரோ தான் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பணக்காரன் வந்திருக்கான், அவங்ககிட்ட அதை காட்டணும்னு வருவாங்க. இல்லாமல் தான் செய்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி அந்த தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா. கதை திறந்தோன்னு ஹீரோ உட்காந்துருப்பார். பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இருந்தாலும் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் செய்வாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இந்த வேலைக்கெல்லாம் வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி மாடலிங்க்குன்னு தானே வந்துட்டு என்ன இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னோடனே ஒரு மாதிரி அவங்க உட்காந்துட்டு மண்டிட்டு அவங்க காட்டுற மாதிரி அந்த மாதிரி, அதாவது இப்படி முட்டி போட்டு மரியாதையாக சொல்கிற மாதிரி அவர் எதிர்பார்ப்பார். உடனே ஹீரோயின் அப்படி முட்டி போட போவாங்களா. உடனே ஹீரோயினோட லவ்வர் இருக்காருல்ல, அதாவது இப்போ ஹீரோ அவர் என்ன பண்ணுவார், வந்துடுவார். ஹீரோயினை முட்டி போட விடாமல் தூக்கி நிப்பாட்டிடுவார். உடனே ஹீரோ அதை பாய் ஃப்ரெண்ட் கேட்பாரு, நீ என்ன இங்கே பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி தான் வந்துட்டு நீ வந்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவரோட பிரதர் என்ன சொல்வாருன்னா, இது வந்து பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் நேரத்தில் வந்துட்டு அடுத்தவங்களோட, இப்போ நான் உன் பிஸ்னஸில் தலையிடுறேன்னா, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பண்ணுற பிஸ்னஸில் நீ எதுக்காக வந்து தலையிடுற அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பாரு. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நானும் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், இப்போ இது ஒரு ஆக்ஷனாகவே இருந்தாலும் நானும் உன்னோட பிரதர் தானே, ஸோ இதில் எனக்கும் வந்து பங்கு உண்டு இல்லை. ஒரு பணக்காரவங்க வந்துட்டு இப்படி தான் வந்து லேடிஸை வந்து முட்டி போட்டு நீ வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மரியாதையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது ஹீரோட பிரதருக்கு. இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், மொத்தத்தில் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அது மாதிரி தான் அவனும் வந்திருக்கான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போ அவர் அப்படி நினச்சிப்பாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து, அந்த ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த ஜுவல்ஸை பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆங்க்லெட்டாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆங்க்லெட்டாக இருக்கும். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே பிரதரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை தான் இவரும் வந்து சொல்லுவார். உடனே அவங்க 2 பேர் போகும்போது இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் பேசுறது பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். போனவர் ஹீரோயின் அங்கே விடாமல் அவங்களையும் கூட்டிகிட்டே போயிடுவார். அவங்களை அனுப்பி விட்டாங்களா. அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நீ போன வேலை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால உன்னோட கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல, உனக்கு வர வேண்டிய பணம் அது வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஹீரோயின் லவ் பண்ணவங்க, அவர் வேகமாக வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார். ஹீரோயினுக்கா கோவமாக வரும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. எதுக்காக வந்துட்டு தள்ளி போயிட்டு இருக்க, ஏதோ ஒரு ஏதாவது லவ்வர்ஸ்குள்ளே சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தான், அதுக்காக உடனே ஓடிடுவியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எது லவர்ஸ்குள்ளே வந்த சண்டை, நீ பேசின வார்த்தையெல்லாம் வந்துட்டு லவர்ஸ்குள்ளே வர சண்டைகளில் வர பேசுகிற வார்த்தையா கிடையாது, உன் மனசுலேருந்து வந்த வார்த்தை தானே அது, நீ என்ன மாதிரி நினச்சிருக்கன்றது தான் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது, ஸோ பிரேக்கப்னு நான் சொன்னது வந்து உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா, சரி இப்படி தான் பேசினா சரிப்பட்டு வரல, சரி கிஸ் பண்ணியாவது சமாதானப்படுத்திடும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போவார். ஒன்று ஹீரோனுக்கு சரியான கோவம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹீல்ஸ் போட்ட காலையே ஒரே மிதி. உடனே ஹீரோ அந்த பயலுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு வலிச்சிரும். உடனே வந்துட்டு சரி ஓகே நீ கோவமாக இருக்கன்னு நினைக்கிறேன், உன் கோவம் குறையிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருமா. உடனே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் கால் வருமா, அதை எடுத்துகிட்டு போயிடுவார், ஹீரோனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் அவரை பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், வேகமாக வந்து ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, நான் தான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன், உனக்கு என்னைக்குனாலுமே எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நீ என்ன தான் கூப்பிடணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, ஓஹோ உன் அண்ணனை நான் லவ் பண்ணேன்றது உனக்கு நல்லா தெரியும், அவன் எனக்கு பண்ண வேலைக்கு நான் அவனை சப்போர்ட்னு உன்னை வர நான் கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே இவருக்கு ரொம்ப அவர் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, அவர் பாட்டுக்கும் அவர் நார்மலாக ரொமாட்டிக்கில் மூடில் தான் இருக்கார். உடனே ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உன் அண்ணனும் எனக்கு தேவை, நீயும் எனக்கு தேவைன்னு திரும்பவும் திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கஷ்டமாக போய்டு, எப்போ பார்த்தாலும் அவனோடய நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பவும் போவார். ஹீரோன் லிஃப்ட்டுக்குள்ளே இருவாங்களா, அங்கே போயிட்டு இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாரு உனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவனோட என்னை கம்பேர் பண்ணி பேசாத, அவனும் நானும் ஒன்றும் கிடையாது, அவங்க ஒன்றும் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு சாதாரண மாடல் தான், அண்ணன் தம்பி 2 பேரும் பணக்காரங்க தானே, உங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி சாதாரண மாடல்
ஆளுங்க கிட்ட விளையாடுறதா வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் தான் வரும். வந்துட்டு ஆமாம், நான் வந்துட்டு பணக்காரன் தான் இல்லைன்னு நான் சொல்லலையே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன், என் அண்ணனை மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி நான் சொல்லலையே, ஏன் என்ன உனக்கு புரிய மாட்டேதுன்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் வந்து அதுக்கும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு இப்போ என்ன கேள்வி கேட்பாருன்னா, இதே வந்து நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீ வந்து நான் உன்னோட குளத்தையும் வந்து வச்சிருக்கேன், நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீ சொல்லுவல்ல, இப்போ நீ வந்து என் கூட இருந்திருக்க, நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுது, இப்போ எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தானே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்கவும் ஹீரோயினுக்கு இதனடா அவன் வித்தியாசமாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம திரும்ப உள்ள ஓடி வந்துருவாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக வெளியே எல்லாமே வந்து ரிப்போர்ட்டர்ஸாக நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய கொஷின் கேட்டால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக உள்ள ஓடி வந்துருவாங்க. நான் உன்னை இந்த தடவை காப்பாற்றுறேன், என் கூட வரியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஓகே, வேறு வழியே இல்லை, அவங்க இப்போ வேலை பார்த்தே ஆகணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வேலை கெட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரோட அவங்க சேர்ந்து அவங்க போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் லிஃப்ட் ஓப்பன் ஆகுமோ அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அங்கே பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக அவங்கள சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இப்போ உங்களுக்கும் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அவங்களாம் வந்து மாடலிங்கில் இருக்காங்க, அவங்க தான் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஜுவல்லரி ஷோரூமில் அவங்க தான் இருந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ எல்லாரையும் விரட்டி விட சொல்லிடுவார். அனுப்பிட்டு ஒரு வரும்போது நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் வேற சொல்லிகிட்டே வருவார் சமாதானப்படுத்திட்டு. கேட்பாருன்னா, ஏடா இவ்வளோ பத்திரிக்கைக்காரன் கூட்டம் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கே, ஹீரோ நீங்கள் வந்தாலே அவள் வெளியே போயிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை இல்லை, அவங்க இன்னும் வெளியே வந்த மாதிரியே தெரியல, அவங்க உள்ளதாக இருக்காங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போவார். ரொம்ப நேரம் ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ ஹீரோ இருக்கார்ல, வேக வேகமாக ஹீரோனை கூட்டிட்டு திரும்பவும் வீட்டுக்கு தான் வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோன் கிட்ட ரொமான்ஸ் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். ஹீரோன் வந்து என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, இத்தனை 4 வருஷம் அண்ணன் கூட பழகியிருக்கேன், அவனால் நிறைய நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கேன், இன்னும் சொல்லணும்னா எங்கள் அப்பா வாங்கின கடன் அது இதுன்னு போட்டு ஏகப்பட்டத்தில் நான் வந்து பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கேன், நீ விளையாடுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து உடனே என்ன சொல்வார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனவர் அவர் இந்த ஆக்ஷனில் வந்துட்டு அந்த ஜுவல்லரி இருக்குல்ல 100 மில்லியன் கொடுத்து அவர் ஆல்ரெடி வாங்கணும்னு சொல்லியிருந்தாருல, அதுதான் இது, அதை வாங்கிட்டே வந்திருப்பார். இப்போ தான் லாஸ்ட்டாக அவர் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் காலில் உள்ள செருப்பை கழட்டி தூக்கி வீசிட்டு அவர் ஹீரோயினுக்கு அழகாக போட்டு விடுவார். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, 4 வருஷமாக அவன் அண்ணன் கூட பழகியிருக்கேன், ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு செலவுகளை மட்டும்தான் வச்சுருக்கான், அவன் பணக்காரன், அவன் கூட பழகுனதில் வந்து எந்த ஒரு இதையும் நான் அடையவே இல்லை, ஆனால் நீ வந்துட்டு இத்தனை வருஷத்தில் வந்து என் மேலே லவ்வாக இருக்கேன்னு சொல்கிறேன், இப்போ இவ்வளோ பெரிய 100 மில்லியனை வந்துட்டு அதுக்கான பொருளை கொடுத்து என் காலில் அதை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இது 100 மில்லியன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் விருப்பப்படுற பொண்ணுக்கு இதை கொடுக்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுக்கு பதிலாக நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்ன உன்னோட லவ்வராக இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்றேன், உனக்கு பிடிச்சவனாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது இப்போ வாசலில் கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அங்கே யாருன்னா வந்துட்டு அந்த பிரதர் லவ்வர் பாய் இருக்கார்ல ஹீரோவோட பிரதர், அவர் வந்துட்டு கதவு தர அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பார். டக்குன்னு போய் அவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒளிச்சு நின்றுப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வேக வேகமாக வந்து கதவு திறப்பாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன், நான் உள்ள வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருவாரு. ஹீரோனுக்கு அட பாவீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளே போய் ஒளிச்சு நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேசும்போதே அங்கே அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, எப்படி நீ அங்கேருந்து வெளியே வந்த அப்படின்ற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கும். அப்படியே 2 பேரும் பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கவர் பார்த்தீங்களா, அப்படியே இந்த ஜுவல்லரி இருக்குல்ல அதில் பாக்ஸ் மட்டும் இருக்கும், அந்த ஜுவல் அதில் இருக்காது. ஒன்று இப்போ அண்ணன் இருக்கார்ல அவர் என்ன கேட்பாருன்னா, அது எங்கடா அது அன்றைக்கி அங்கே என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து இப்போ அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ எதுக்காக தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேட்பார் ஹீரோ. ஒன்று இப்போ அண்ணன் என்ன சொல்வாருன்னா, பர்சனல் விஷயம் இதை சொல்லாத, அதோட மதிப்பு 100 மில்லியன், அது அசால்ட்டாக அதை வாங்கிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற ஒரு இருக்காள் அவளுக்கு தானே இப்போ நீ கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. ஒன்று இவருக்கா கோவமாக வரும். ஒன்று இப்போ இந்த பிரதர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, நீ இப்படி பண்ணாத, கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் எங்கே வைக்கணுமோ அப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி வந்து நீ அளவுக்கு அதிகமாக அவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, அது நல்லது கிடையாது, அவள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து நீ கேர்ஃபுல்லாகவே இரு, அவள் சில பொண்ணுங்க நல்லவங்களா இருக்கலாம், சில பொண்ணு இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவார் தம்பிக்கு. பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது, நீ வந்து 4 வருஷம் லவ் பண்ண, நான் அதில் எதெல்லாம் தலையிட்டேனா, இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நிலவரம் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட பர்சனல், அவளுக்கும் எனக்கும் என்ன அப்படின்றத நீ கேட்கணும், உங்ககிட்ட நான் சொல்லணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் சொல்லவும் உனக்கு ஹீரோக்கு கோவம் வரும். இப்போ இந்த கேள்வி கேட்டதுக்கே உனக்கு கோவம் வருது, ஆனால் நீங்கள் உள்ளே வந்துட்டு என்கிட்ட நீ உன்னோட லவர்கிட்ட அப்படி இருக்காது இப்படி இருக்காது, எனக்கு மட்டும் எந்த இதில் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ அந்த லவர் அவரோட பிரதருக்கு அவருக்கு கோவமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சுவார், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் கிளம்புறாரா. கிளம்பும் போது பார்த்தோன்னா அவருக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அங்கே ஒரு செருப்பு மட்டும் இருக்கும். அந்த செருப்பை பார்க்கும்போது அவர் எப்படி யோசிப்பாருன்னா, ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண போனாரா, கிஸ் பண்ண போகும்போது காலில் ஒரே மிதிச்சாங்களா, அதே செருப்புக்கு கிடக்கும். பார்த்தோன்னு டக்குன்னு அவர் தம்பிக்கிட்ட கேட்பார், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளும் ஒரு மாடலிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுவும் எந்த மாதிரினா, நீ லவ் பண்ணுறல பொண்ணு அது என்ன மாதிரி மாடலிங் பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி மாடலிங் தான் அவளும் அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோ சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வேக வேகமாக போகிற அந்த கர்டன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி விலக்கி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கையை வச்சுட்டு போவார். உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடும். இங்கே பாரு, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, அந்த லிமிட்டை நீ கிராஸ் பண்ணுற, என் ரூம்குள்ளே வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என் அனுமதி இல்லாமல் நீ பார்க்கணும்னு நினைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லவும் கேட்டவுடனே இப்போ அவரோட பிரதருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பார்க்காம அங்கேருந்து வேகமாக
வேகமாக போயிடுவார். போன உடனே பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ண உடனே ஹீரோயின் வந்து வெளியே எட்டி பார்ப்பாங்களா, அவன் போயிட்டானே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவார். வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன கேட்பாரு, எதுக்காக நீ பயந்துட்டே இருக்க, அவன் பண்ண வேலைக்கு அவனுக்காக நீ பயந்துட்டே இருக்கணுமா, அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இனி என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ அவர் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் என் கூட நீ ஸ்டே பண்ண, அதுக்கப்புறம் நீ என் கூட நீ ஸ்டே பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொமான்டிக்காகவே பேசிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுவாங்க. வெளியே ஓடும் போது ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துருவாரு. பார்த்த உடனே அவங்க எதுவுமே பேச வேக வேகமாக ஓடிடுவாங்க. உடனே இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அவர் போயிட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்பாருன்னா, டே என்னடா அந்த பொண்ணு ரூம்லேருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். என்னடா முட்டாத்தனமாக பேசுகிற, அவள் உன்னோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே அவளை நான் தான் லவ் பண்ணுறேன், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காமே சொல்லுவார். பேசி புரிய வச்சுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அதாவது ஹீரோட அண்ணன், அவர் வந்துட்டு அவரோட ரூமுக்கு வருவார். அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரே யோசனையாக இருக்கும். ஹீரோனோட ஃபோட்டோ அங்கே இருக்கும். எப்போவுமே அவர் யோசிச்சு பார்ப்பார், இவர் எங்கே வெளியே போயிட்டு வரும்போது அவங்க எதையாவது ஒன்று கொண்டு வந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறது, விளையாடுறது, ஜாலியாக இருக்கிறது அப்படிலாம் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லாமல் அந்த ரூமே ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்க ஃபோட்டோ பார்ப்பார். உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பார். சிங்கிள் டெக்காகவே போகிறது இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவார். இங்கே ஹீரோயினை காட்டுவாங்க. இங்கே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மெசேஜஸ்லாம் எதுவுமே அனுப்பவும் மாட்டாங்க, அங்கே வர்றதை அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களே, இதோட அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. எதுக்கடி உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஏன்னா இப்போ நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு தான் பணம் கிடைக்குது, எதுக்காக என்கிட்ட வேற பணம் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது அர்ஜென்ட்டா அப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 7 வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு கூட்டம் வந்துச்சு. அதில் ஒரு 4-5 பேர் வந்தவங்க என்னையும் எங்கள் அப்பாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா கத்த போனாங்க. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருந்தார். எங்கள் அம்மாவை அவனுங்க எதுக்காக தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே அந்த வயசில் தெரியவே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு, மாறிட்டார். அதுக்கப்புறம் வீட்டில் அவரோட நடவடிக்கையே டோட்டலாக மாறிடுச்சு. இந்த கேமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிட்டாரு. நிறைய கேமில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி நான் கடங்காரியாக இருந்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கே என்ன எதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் எங்கேயும் கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ நான் 2 விஷயத்துக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கேன். ஒன்று எங்கள் அப்பாவை வாங்கின கடன், இன்னொன்று எங்கள் அம்மாவை மீட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே இப்போ நான் இருக்கிற பணத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நானும் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேலரியிலேருந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே தான் வரேன், செலவு போக மிச்சத்தை சேர்த்துக்கிட்டு தான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு நேராக இப்போ வில்லனை பார்க்க தான் போவாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவரை பிடிச்சி வச்சுப்பான். ஏன்னா அவர் 3 மில்லியன் வந்து வாங்கி வச்சிருக்காரு, கடன் வாங்கி வச்சிருக்காரு கேம் விளையாடி. அதை கொடுத்தா தான் அவங்க அப்பா விடுவேன்ற மாதிரி பிடிச்சிட்டு போய் வச்சிருக்கவும், இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் அப்பாவை போய் மீட்டிட்டு வரணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி கிளம்பி போகிறாங்களாம். போகும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அடிச்சு போட்டு வச்சிருக்கவும், இப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார், வந்துட்டு அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு அந்த பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கத்தை இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ராவே அவருக்கு ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, எங்கள் அப்பாவை என்கிட்ட கூட உன்னோட பணத்தை நான் கொடுக்குறேன்னு. சரி பணத்தை கொடுன்னு கேட்கும்போது 3 மில்லியனுக்கு அவங்க வந்து 2.5 மில்லியன் தான் கொடுப்பாங்க. இது வந்து இன்னும் வந்து குறையுதே, காசு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வில்லன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடு, அதுக்குள்ளே வந்துட்டு நான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அந்த வில்லன் என்ன சொல்வான்னா வந்து 2 நாள் டைம் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீயே நல்லா தானே இருக்க, அப்போ நீ வந்து 2 நாளைக்கு என் கூட இருந்துட்டு அதை அப்படி இப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த அவர் கொடுத்தாருல, ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல அந்த ஆங்க்லெட்டு, அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை காலில் போட்டிருப்பாங்கல்ல, அது 100 மில்லியன் தானே, அதை வந்துட்டு எடுத்து இப்போ கொடுப்பாங்க. இதை எடுத்து கொடுத்த உடனே இப்போ அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியான பொருள், ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, அது எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னைக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு இந்த ஆங்க்லெட்டையும் உங்கள் அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இவங்களுக்கு கோவம் தான் வரும், மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்களா அவங்க ஃப்ரெண்டுன்ற பேர் ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அடுத்த பார்ட்டி ஒன்று நடக்குது, அந்த பார்ட்டியில் நம்ம போகணும், இந்த மாதிரிலாம் போயிட்டு அதில் கொஞ்சம் காசு வரும், அதில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார், போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு. இவர் எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி ஆரம்பிச்சிடும். ஹீரோன்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இந்த பார்ட்டிக்கு வர்றதுக்காக. அப்படின்னா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு, அவரை லவ் பண்ணுற மாதிரி ஒன் சைடு பொண்ணு ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்துட்டு இப்போ அது கூட தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. பேருக்காக சும்மா வந்து அவமானமாக இருக்கிறது, பொண்ணு கூட வந்தால் தானே மதிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட வருவார். இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோனை பார்த்தோன்னா அந்த ஹீரோ கூட நிற்கிற அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், வர மாடலிங்லாம் யார் பண்ணுறதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு, இவரெல்லாம் போய் மாடலிங்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது சொல்லும். ஏன்னா அவங்க மாடலிங்க புதுசாக வந்திருக்கிறதுனால தன்னை தான் அவங்கவுங்கள அழகின்னு நினச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோன் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ
மாடலிங்கில் யார் வர்றதுன்னு தெரியாமல் ஒரு மாடலிங் பேசுகிறா அப்படின்னா அவங்களோட சீனியரை பற்றி பேசுகிறா அப்படின்ற மாதிரி அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்க. இவங்க பேச 2 பேருக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த விதத்தில் நீ இப்படிலாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியோ அதே ட்ரெஸ் தான் ஹீரோனும் அதே கலர் தான் அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஸோ எந்த விதத்துலையும் உன்னை விட நான் குறைஞ்சவ கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவார். இங்கே பாரு, உங்கள் அப்பா விளையாடி அவரை பிடிச்சிட்டு போய் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்கல்ல, சொல்லு இப்போ நீ சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ நாள் பணம் கொடுத்து உங்கள் அப்பாவை மீட்டிட்டு வர நான் தயாராக இருக்கேன், அதுக்கு 3 மில்லியனாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 மில்லியனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா உன் அப்பாவை எந்த காரணத்தை கொண்டும் எப்பவுமே உன்னால் காப்பாற்றவே முடியாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் இங்கே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்வார். அப்போ இந்த பிரதர், அதாவது ஹீரோட பிரதர் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நான் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுன்றது உனக்கு நல்லா தெரியும், உன்னை சமாளிக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அவர் கணத்திலே அரைஞ்சவொன்னே அந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிடும். அரைஞ்சிட்டு இவங்க ஹீரோயின் வேக வேகமாக போவாங்க. அவர் வெளியே வரும்போது ஹீரோ பார்த்துருவார். பார்த்த உடனே அவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்து இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ அந்த பொண்ணை விரும்புறது எனக்கு சரினே படலை, அவர் மாடலிங் யார் கூப்பிட்டாலும் அவள் அப்படி வருவா இப்படி வருவா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை பற்றி பேசும். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். இப்போ அவர் உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்வார், இப்போ நான் அவளை போய் கூப்பிட்றேன், ஒரு ஆஃபர் வச்சு நான் அவளை கூப்பிட்றேன் அப்படின்னு வந்துட்டு உடனே அவள் வந்து எனக்கு ஓகே சொல்வா, நீ வேணா பார்க்குறியான்ற மாதிரி கேட்பார். ஹீரோவும் ஓகேன்னு சொல்வார். ஹீரோயின் கிட்ட போய் அவர் டீலிங் பேசுவார். இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் எனக்கு மாடலிங்காக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு பார்த்துருவாங்க. ஹீரோ வெளியே நின்று இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன நினைப்பார், இவ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு நினைப்பார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் வேணும்னே வெளியே நின்றுட்டு 2 பேரும் பேசிட்டு தான் வந்திருக்காங்கன்னு. உன்னை ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், நான் வரேன் உனக்கு மாடலிங்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், வெளியே போயிட்டு பார்த்தியா சும்மா சாதாரணமாக தான் கூப்பிட்டேன், அதுக்கே அவள் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா, அவளை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்னும் உனக்கு அவளை பற்றி தெரியல, ஒரு வேளை அவள் என்னை பார்த்துருக்கலாம், என்னை வெறுப்பேற்றதுக்காக கூட அவள் சொல்லியிருக்கலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார், ஹீரோனோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 5 மில்லியன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்களா, அப்போ வந்து வெளியே சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இங்கே அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு 5 மில்லியன் வந்திருக்கும். உன் அண்ணன் எனக்கு 5 மில்லியன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அவர் கேஷுவலாக எடுத்துப்பார். உன்னை வந்து பிரேக்கப் பண்ணால அதுக்கான ஃபீ தான் அது, அந்த பிரேக்கப் பண்ணுறதுக்கான ஃபீஸை தான் அவன் கொடுத்துருக்கான், அதனால் அது பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்து கொஞ்சம் மனசை விட்டு இவர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசி முடிச்சோடனே, இந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் உன் கூட வரேன், போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவார். பேசி முடிச்சுட்டு மறுநாள் கிளம்பி வருவாங்க. ஹீரோயின் திரும்பவும் அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த வில்லனை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோ கூட வரைக்கும் வருவார், மேலே அவர் வரமாட்டார். அவங்க ஹீரோயின் மட்டும் மேலே போவாங்க. அந்த வில்லன் இருக்காருல, அவர்கிட்ட மிச்ச பணத்தை கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, உங்கள் அப்பா என்கிட்ட கேம் விளையாடி தான் தோத்தான், அதனால தான் அவன் இங்கே நான் பிடிச்சி வச்சிருக்கேன், நீயும் என்கிட்ட கேம் விளையாடி நீ ஜெயிச்சுட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த ஆள் சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. அதில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி வருவாங்க, தூக்குற மாதிரி போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ நீயும் எனக்கு சொந்தமானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். உன்னை ஹீரோன் அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது விடவே மாட்டான். ஹீரோன் அங்கேருந்து போராடிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டு வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் மேலே வரும்போது ஹீரோயின் போராடிட்டு இருப்பாங்களா, அதே நேரத்தில் யாரையத்துக்கு அடிக்கிறன்ற பேரில் இவங்களுக்கும் கையெல்லாம் காயமாயிடும். அப்போ ஹீரோ வந்துட்டு இவங்களுக்குலாம் சண்டை போட்டு ஹீரோனை வெளியே கூட்டு வந்துருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண அந்த ஆங்க்லெட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்லியான ஆங்க்லெட், அதையும் எடுத்துட்டு வெளியே வந்துருவாரு. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஹீரோ தான் ரொம்ப ஆறுதலாக பக்கத்திலே வச்சு பார்த்துப்பாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்கில் போய் நீ கலந்துக்க கூடாது, இனிமேல் ஃபியூச்சரில் கூட இந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன், உன்னை நான் அந்த மாதிரி பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதாக போயிட்டே இருக்கும். இங்கே இன்னொரு இடம் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட பிரச்சனை பண்ணாருல, அவர் போய் அவங்க அப்பா கிட்ட, ஹீரோனோட அப்பா கிட்ட என்ன சொல்வார்னா, உன் பொண்ணுக்கு வந்து நான் என்ன சின்ன பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவளை வர விடுற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். ஏன் என்னாச்சு, என் பொண்ணு என்னை காப்பாற்ற தானே வந்தான்னு சொல்லும்போது, அவள் வந்துட்டு இப்போ அவர் வந்து இந்த மாதிரி மாற்றி சொல்லிட, உன் பொண்ணை வந்துட்டு அவங்கெல்லாம் உண்டுலன்னு பண்ணிட்டாங்க, அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்து சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வில்லனுங்களோட சேர்ந்து ஒருத்தர் தப்பாக நடத்துக்க முயற்சி பண்ணாருல, அவர் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ அந்த லவர் பையன் இருக்காருல்ல, ஹீரோவோட பிரதர், அவர் கூட ஒன் சைடு பொண்ணா ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். அவர் வேணும்னே தான் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவங்க தூக்கி மண்டையில ஒரு அடியை போட்டிருப்பாங்க. இப்போ மண்டையில் காயத்தோடு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேசிட்டே இருப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவள் தான் இந்த மாதிரிலாம்
நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லு, அப்போ தான் அவனுக்கு அவன் மேலே வெறுப்பு வரும், என்ன அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி இது ரெண்டும் பேசி வச்சுக்கும். இப்போ அந்த லவர் பாய் வந்து உட்காந்தோன்னே பார்த்தீங்களா இவனை எப்படி பண்ணியிருக்கா, இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்கவும், இன்றைக்கும் போய் ஊர் ஒம்ப வளர்த்துட்டியா அதனால் யார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவளும் ஒரு மாடலிங் தான், இந்த மாதிரி அவள் நடந்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒன்றுமே புரியாது. அவள் யார் அந்த மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரதர் கேட்பார். அதுக்கு ஒன்று அவர் என்ன சொல்வார், உங்களோட பிரதர் இருக்காருல்ல ஹீரோ, அவரோட லவ் பண்ணுற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த பொண்ணு என்ன பார்க்கறதுக்கே ஷையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிச்சு, அந்த பொண்ணு அவனை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ நீ எதுவும் தப்பு பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் விசாரிக்கவும், உன்னை இந்த பொண்ணு இருக்குல்ல அது என்ன சொல்கிறேன்னா, அவள் வந்துட்டு அவளை பற்றி சொல்லு, அவள் தான் வந்துட்டு முன்னாடி எக்ஸ் லவர் அப்படின்ற விஷயத்த சொல்லுன்னு சொன்னோன்னே இவர் சொல்லும் போது இந்த லவர் பையனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதாவது ஹீரோவோட அண்ணனுக்கு, என்ன சொல்கிற நீ, என்னோட பிரதர் வந்து என்னோட லவ்வரை வந்துட்டு அவன் லவ் பண்ணுறான் அப்படின்றத நீ சொல்ல வரியா, இதுக்கு மேலே இந்த மாதிரி அவளை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ இந்த பொண்ணுக்கு கோவமாக வரும், அவள் தானே அங்கே வந்தா, இவன் என்ன அவளையே நினச்சிட்டு இருக்கான், ஆனால் அவள் வந்து இவரோட தம்பியை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயமும் தெரியல, ஏன் நான் லவ் பண்ணுறவனையும் என் கூட சேர விட மாட்டேங்கிறா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி இது கோவப்பட்டு இருக்கும். கூட்டு வந்தார்ல ஹீரோ, அவங்களுக்கு கையில் அடிபட்டு இருந்தது, அவங்கள டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருப்பாரு. அப்போ டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, உனக்கு கிடைச்ச பாய் ஃப்ரெண்டு மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கம்மா, உன் லவர் அப்படிப்பட்டவனா இருக்கான், விடிய விடிய தூங்காமல் உன்னையே பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே இப்போ நான் சரியாயிட்டேன், நான் போய் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அப்பாவை பார்க்க வருவாங்க. ஏன்னா பணத்தெல்லாம் கொடுத்து அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்களே, இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார். அங்கே போகும்போது அப்பா வந்து இப்போ 2 பேரும் அப்பாவும் பொண்ணு பேசுவாங்க. அப்போ வந்துட்டு பேசும்போது, நீ என்ன கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா, நான் அம்மாவை எப்போ கூப்பிடுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்பா அவர் என்ன சொல்வாருன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவை எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ தான் அப்பா என்ன சொல்வார், நான் இந்த மாதிரி அப்பவும் கொஞ்சம் கேம் அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தேன், அதனால தான் அவனுங்க வந்து அந்த இதை வச்சு விளையாடுவாங்களே ஏதாவது ஒரு பொருள், அந்த மாதிரி தான் உங்கள் அம்மா வச்சு விளையாடுத்தனமாக பண்ணிட்டேன், அதனால் அவனுங்க பிடிச்சிட்டு போயிட்டானுங்கன்னு. இப்போ எங்கே அம்மா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு க்ளூ ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் எப்படியாவது போய் அம்மாவை மீட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு எங்கே இருக்கானே தெரியலம்மா, ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, இந்த ரிங்கு தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். இப்போ ஹீரோயின் அப்பா கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது ஹீரோ உட்காந்துருப்பாரு. என்னாச்சு எதுவும் சொன்னாரான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. சொன்னார், ஆனால் எதுவுமே எனக்கு புரியல, இந்த ரிங்கு தான் கொடுத்தாரு, இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, இந்த ரிங்கு வந்துட்டு ஒரு சிட்டியை தான் குறிக்குது, அந்த சிட்டியில் தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேர் பேசிப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இருப்பாங்களோ அவங்க ஃப்ரெண்டாக இருந்து, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட திரும்பவும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னு ஹீரோயின் போய் கதவு திறந்தா அங்கே வந்துட்டு அவரோட லவர் நின்றுட்டு இருப்பாரு, ஹீரோவோட அண்ணன். அவரை பார்த்தோன்னா ஹீரோ, நீ இப்போ என்ன இங்கே வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, உன்னோட கரிசனைக்கு உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றி, இப்போ எங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. பேசவும் அந்த லவர் பையன் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு தான், ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி பேசிட்டேன், அதுக்காக ரொம்ப ஓவராக பண்ணாத, இப்போ என்னோட பர்த்டே பார்ட்டி வந்து அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்துட்டு முன்னாடி எப்படி என்னை விரும்பி என் கூட இருந்தியோ அதே மாதிரி என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ இதையும் வந்து நீ எனக்கு ஆர்டராக தான் சொல்லுவியா, நம்மளுக்குள்ள பிரேக்கப் ஆனது தான் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. அவர் நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க, அப்போ அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, என்ன வேற நீ திரும்ப வர சொல்கிற, அப்போ காலம் பூரா என்னை இதே மாதிரியே லவ் பண்ணுற பேர்லேயே உன் கூடவே நான் சுற்றிட்டு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அவருங்க கோவப்படுவார், 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகி அவர் கிளம்பி போயிடுவார். அதோட இப்போ ஹீரோன் வந்து கோவமாக இருக்கும். இப்போ இவரும் அண்ணன் மேலேயே அவங்க கோவப்படுவாங்க. உன்னை இவர் என்ன சொல்வார், என்ன நேற்று நல்லா பேசுனா இன்னைக்கு இந்த மாதிரி கோவப்படுற, ஒவ்வொரு நாளைக்கு ஏன் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. பேசிகிட்டே இருக்கும், இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயினை போய் கிஸ் பண்ணிடுவார். கிஸ் பண்ணும் போது டக்குன்னு பார்த்தோன்னா பத்திரிக்கைக்காரங்களும் சுற்றி வந்துருவாங்க. ஏன்னா இவங்க தான் பணக்கார குடும்பம்ல, அதில் ஒருத்தர் பிரதர் வந்துட்டு இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிக்கையில் போடணுன்ட்டு எல்லாம் சுற்றி வரவும் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கைக்காரங்க வராங்க அப்படின்னு சொன்னவும் ஹீரோ வந்துட்டு ஒரு கார் இருக்கும் அவரோட கார், அந்த காரில் என்ன பண்ணுவார், ஹீரோனை உட்கார வச்சு அவரோட கோட் இருக்குல்ல அதை கழட்டி அந்த இதை மூடிடுவார், வாசல் மாதிரி வச்சு மூடிடுவார். உடனே அந்த இடத்துல சுற்றி நிற்பாங்க, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யார் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கேட்பாங்க. அவங்க ஹீரோனா உள்ள பதறி போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு இப்போ ஹீரோவோட அண்ணன் இருக்காரு, அவர் வந்துருவார். என்ன விஷயம் எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவர் கிஸ் பண்ணதை நாங்கள் பார்த்தோம், அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்க சொல்லவும் இவர் வந்துட்டு இப்போ இங்கேருந்து போங்க, முறைப்படி அதை எப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணுமோ அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசி அனுப்பி விட்டுருவாரு. இப்போ அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ அண்ணன் வந்து என்ன கேட்பாருன்னா, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நீ ஒவ்வொரு பொண்ணு கூடயா நீ சுற்றிட்டு இருக்க, என்ன எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இப்போ வரைக்கும் நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு தெரியல, ஒருவேளை நீ தப்பான பொண்ணை வந்து லவ் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு நம்ம குடும்பத்தோட பேரை கெடுத்துறாத, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க வந்துட்டு உன் பின்னாடி சுற்றிட்டே இருந்தாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த அண்ணன் இருக்கார்ல அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோ காருக்குள்ளே வந்த உடனே ஹீரோனுக்கு செம்ம கோவமாக இருக்கும். ஆனாலும் அந்த அண்ணன் அங்கேருந்து போகும்போது அவர் காரை திரும்பி பார்த்துட்டே போவார். அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இப்போ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, உன்னால் இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் மேலே கோவப்படுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் அவனோட என்னை கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருக்க, நானும் அவனும் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவனை மாதிரி கிடையாதுன்னு உனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஒரே தடவை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போகிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு
கூட்டிட்டு போவார். ஹீரோனை கூட்டு போய் கண்ணை மூடி அவங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுவார். என்னன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் மொத்தத்தையும் அவர் கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. அதுவும் அந்த செவுரு பூராவுமே ஹீரோனோட ஃபோட்டோஸாக ஒட்டி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எப்புட்றா அந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு கிடச்சதுன்னு கேட்டால், நான் உன்னை அந்த அளவுக்கு நேசித்தேன், அதனால் உன்னை பற்றி தேடி தேடி திரிஞ்சு இவ்வளோத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னோட அண்ணனோட பழகிட்டு இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அவனோட குணம் தெரிஞ்சு நிச்சயமாக என்னோட லவ் புரிஞ்சு நீ என்கிட்ட வருவேன் நான் நம்புகிறேன். இப்போயாவது என் லவ் நீ புரிஞ்சுக்கிறியா? நான் உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கேன், அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறியான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. மாதிரி ஆகிடும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பதில் சொல்ல முடியும்னு. எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, நான் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இங்கே இருக்காரு லவர் பையன் இருக்காருல, அவருக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல அதுக்கு. ஆனால் அவர் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து ஹீரோனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதோட ஒரு பாடி பில்டர் மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து ஹீரோனுக்கு அனுப்பி விடுவார். ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக வரும். ஒரு இடத்துல எல்லாருமே வந்துட்டு அந்த லவர் பையனை இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் சமாளித்து ஹீரோயின் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ 2 பேரும் பேசுவாங்க. அப்போ ஹீரோவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதோட அவங்க ஓகே சொல்லுவாங்க. 2 பேரும் இப்போ கெஸ் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் பொண்ணு சேர்ந்துருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இன்னைக்கு நீ உன்னோட வார்த்தைக்காக உன்னோட சம்மதத்துக்காக தான் இவ்வளோ நாள் நான் வந்துட்டு என் அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நீ ஓகே சொல்லிட்ட. இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து ஃபேமிலி டின்னர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதில் நீ கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். ஹீரோன்னு இப்போ தெளிவாயிடுவாங்க. ஏன்னா அவங்க இப்போ யாரை லவ் பண்ணுறாங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் வரேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த டின்னருக்கு வரும்போது பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த லவர் பையன் இருக்காரு, அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்காக இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கனவு காணாத, நான் வந்தது உனக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பவும் வந்து அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்போ அந்த பொண்ணு வந்திருக்கும், ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. இதோட ஹீரோன் என்ன வேலை பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போனோன்னே அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கன்ற பேரில் அவர் போய் தான் சொல்லியிருப்பார். யாருன்னா, அவங்க அண்ணனை லவ் பண்ணிட்டு இருந்தால அண்ணனோட ஃப்ரெண்டே ஒருத்தர் என்ன பண்ணுவார், உங்கள் அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் நம்பி அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போவாங்க. அங்கே பார்த்தா அவர் என்ன சொல்வார், 4 வருஷமாக என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்போவே எனக்கு மேலே ஒரு கண்ணு, ஆனால் வந்து இவர் வந்து அந்த லவ்வெல்லாம் இல்லை, உன்னை எப்படியாவது அடையணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பிளான் பண்ணி ஹீரோயினை போட்டு இது பண்ணவும் ஹீரோயின் வந்து கத்தி கதறிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவர் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாரு. அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயந்தே போயிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், உங்கள் அம்மாவை தேடுறதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஃபேமிலி பார்ட்டிலாம் நான் அட்டன் பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கும் ஃபேமிலி இருந்தது அப்படின்றத எனக்கு ஞாபகம் வருது, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லவும் இந்த மாதிரி பண்ணாத, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் திரும்ப இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அவங்க லவ்வை வந்துட்டு அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. 2 பேரையும் பார்க்கறதுக்கு அவங்க தாத்தா வருவாங்க. இல்லடா இவ்வளோ நாள் ஓடுது, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 2 பேருமே சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் மோதிரம் வாங்கி வச்சுட்டாரு. ஆனால் இப்போ பிரதர் இருக்காருல, இப்போ ஹீரோ அவர் என்ன பண்ணுவார், வேகமாக என்கேஜ்மெண்ட் ரிங்கை வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துருவார். ஒரு பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ரொபோஸ் பண்ணுறேன்னு அவர் சொல்லுவார். இது மேரேஜ் ப்ரொபோசலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி ஹீரோனுக்கு அந்த ரிங்கை போட்டுவிட்டு மறுநாள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமே பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதோட கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி லவ் பண்ணார்ல ஹீரோட அண்ணன், அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வச்சு பார்த்துட்டே இருப்பார். கண்டிப்பாக உங்களை நான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணுற டைமில் என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும், இந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும் வரணும்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர் அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு உங்கள் மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது. ஹீரோட அண்ணனுக்கு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதை ஒரு நான் எதுவும் சொல்லலை, இந்த ஃபோட்டோவை மட்டும் பாருங்கன்னு காட்டுவார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க நடு ரோட்டில் நின்று கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவார். அதோட இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள அவங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமோ அடுத்தது நடந்துட்டு இருக்கும். இவராக கோச்சிக்கிட்டு உடனே கோவமாக வெளியே வேகமாக வருவார். அந்த ஹீரோட அண்ணன் இருக்கால கோச்சிக்கிட்டு வேகமாக இவரை தேடி வந்துருவார். பார்த்தா அவர் ஹீரோயின் வீட்டில் தான் இருப்பார். வந்தவர் பார்த்தீங்கன்னா கதவு தட்டவும் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அவர் மட்டும் எந்திரிச்சு வெளியே வருவார். வந்த உடனே ஓங்கி ஒரு அரைஞ்சிருவார். அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்து மயங்கி விழுந்துருவார். விழுந்த உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கோவப்படுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, இவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாம், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியாக இருந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவார். இப்போ இவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை நீ கெடுத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு ஹீரோயினையும் திட்டுவார். அவர் வந்து அதை லவ் பண்ணுற பையன் இருக்கார்ல ஹீரோடன், அவர் என்ன சொல்வார்னா வந்து
திரும்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அவனை தூக்கி போட்டு நீ என் கூட வந்து சேர்ந்துரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இப்போ வந்து ஹீரோக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவன் தான் உன்னை அடிக்கிறானா, உனக்கு திரும்ப அடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சண்டை போடலாம், ஆனால் அது உன்னை ஹர்ட் பண்ணும், அதனால தான் நான் பண்ணலன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அவங்களும் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்வார். என்னன்னு கேட்கும்போது உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கு என்னடா சொல்கிறேன்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கூட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்போ மறுநாள் அவங்க அம்மா வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க அம்மாவை வெல்கம் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க லவர் பாய் இருக்கார்ல ஹீரோட அண்ணன், அவர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். உடனே அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான பொண்ணு இருக்குல்ல அது வரும், நம்ம என்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுது, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார். உடனே அதுக்கு கோவம் வந்துடும். என்ன சொல்கிற நீ, நான் உன்னை இப்படி நேசிச்சிட்டு இருக்கேன், நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதில் விருப்பம் இல்லை நீ இப்போ சொல்கிறேன்னு அவர் ஒரு பக்கம் கத்த, அது ஒரு பக்கம் கத்த, ரெண்டும் கத்திக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஹீரோனோட அம்மா வந்துடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை இப்படி பிள்ளையை இப்படி வளர்ந்து தான் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு அழுவாங்க. இப்போ அப்பா வந்து டோட்டலாக என்னால் தான் எல்லான்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க குடும்பம் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துரும். இப்போ உங்கள் அப்பா அம்மாவை பாரு நான் வந்துடுறேன், ஏன்னா நம்மளுக்கு கல்யாண விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, திடீர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இப்போ கல்யாண வயசில் இருக்கியம்மா உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் பேசும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவருக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துருவார். ஹீரோயின் வந்து அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே போவாங்க. அந்த டைமில் பார்த்து யாரோ 4-5 பேர் வந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிடுவாங்க. வந்த ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்க அவங்க அப்பா அம்மா இங்கே தானே இருந்தான்னு சொல்ல இப்போ ஒரே ஹீரோனுக்கானு தேடிட்டு இருப்பாங்க. இப்போ தான் விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க லவ்வர் பாய் இருக்கார்ல, அதாவது ஹீரோவோட அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு அவருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோயினால் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆளை வச்சு ஹீரோனை தூக்கிட்டு வர சொல்லிடும். இந்த விஷயம் ஹீரோயின் காணா போன விஷயம் இப்போ அவரோட லவ்வருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருமே ஹீரோயினை தேடி போவாங்க. ஆனால் ஹீரோயினை அடைச்சி வச்சுட்டு 4 பேர் வில்லத்தனமாக நின்று சுற்றி நின்று சிரிச்சிட்டு இருப்பாங்க. காரில் அவர் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வந்துருவாரு. இப்போ ஹீரோ எங்கே இருக்காரு தேடிட்டே இருக்கும் போதே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, ஒருவேளை அவங்க அண்ணனால இந்த பிரச்சனை நடந்திருக்குமோ, இல்லை அவன் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணால இந்த பிரச்சனை நடந்திருக்குமோ, டைரெக்டாக அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவார். அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் உனக்கு அவள் கிடைக்கவே மாட்டான்னு சொல்லும் போது, உன்னால தான் அவளுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை போய் மிரட்டிட்டு வந்துருவார். இதுக்கு இடையில இவர் தான் ஹீரோட அண்ணன் போய் ஹீரோனை காப்பாற்றிட்டு வந்து என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட வந்துட்டு நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஹீரோனை பிடிச்சி அவரை தள்ளி விட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருக்குள்ள மேரேஜ் சர்டிஃபிகேட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே சுதாரிச்சுட்டு என்ன சொல்வார், அதனால இருந்தா என்ன, எப்படி பார்த்தாலும் நீ இந்த வீட்டில் உள்ள ஒருத்தி தானே, அதனால என்ன லவ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஹார்ஷாக வந்து ட்ரீட் பண்ணுவார். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பவும் ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து மன்னிப்பு கேட்பாரு. நான் உன் மேலே உள்ள ஆசையில் தான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை நான் உனக்காகவே ஆர்டர் போட்டு வாங்கினேன், இதை நான் ப்ரொபோசல் பண்ணுறேன், என்ன ஏற்றுக்கோ, அவனை விவாகரத்து பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுகிட்டே இருப்பார். உடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிங்கை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. உடனே அவருக்கு கோவமாக வரும். அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துருவாரு. என்ன தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இருக்கும். அப்புறம் ஹீரோ ஒரு பக்கம் பேச, ஹீரோட அண்ணன் ஒரு பக்கம் பேச, ஹீரோயின் வந்து ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க. ஏன்னா என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணுறவர் என்ன சொல்வார்னா, இவ்வளோ வருஷம் நான் லவ் பண்ணியிருக்கேன், நான் உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இப்போ தான் உன் அருமை எனக்கு புரிஞ்சுது, என்கிட்ட திரும்ப வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நீ வானா வர்றதுக்கும் போனா போகிறதுக்கும் நான் அந்த மாதிரி கிடையாது, நான் இவரை தான் உண்மையிலே காதல் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, அதை நான் விளக்க விருப்பப்படலை, அப்படி லைஃப்பில் நீ விளையாடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டி விட்டுட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் நீ குறுக்க வந்தேன்னா நான் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்னு திட்டி விட்டுருவாரு. இப்போ அவரோட அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் அப்படி பேசுனது, இவர்கிட்ட அடி வாங்கினது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அப்படியே வாமிட்டாக எடுத்து அங்கேயே ஒரு மாதிரி மயக்கம் வர நிலையில் ஆயிடுவார். இப்போ ஹீரோவும் 2 பேருமே வீட்டுக்கு வேகமாக வருவாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பேசும்போது இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் இப்போ தான் பேசுவாங்க. அந்த டைமில் யாருமா அவங்கள அந்த வயசில் வந்து நான் 7 வயசாக இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போனது யார், உங்களை அந்த மாதிரி பிரச்சனையில் இழுத்து விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் கேட்பாங்க. அப்போ அவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிச்சுல ஒரு பொண்ணு, அதாவது அவங்க ஹீரோவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலியை வந்து டார்ச்சர் பண்ணி வச்சிருந்தது அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால அவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு இப்போ இங்கே வந்திருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அடைஞ்சே தீரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து தான் இப்போ ஒரு பெரிய விஷயமே ட்விஸ்டே நடக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு தாத்தா வந்து வீல் சேரில் வருவார். அந்த தாத்தா யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவரோட அப்பாவாக தான் இருப்பார். அப்போ சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவும் இந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயின், அதாவது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்கல்ல, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் தங்கச்சி பொண்ணு தான். அண்ணனோட பொண்ணு தான் ஹீரோயின், தம்பியோட பொண்ணு தான் அந்த ஃபியான்சி பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு இந்த சொத்து தகராறு அப்படி இப்படின்னு வருது அப்படின்றதுக்காக, அவங்க பணக்கார குடும்பம் தான், இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களை யாருக்கும் தெரியாமல் அவங்களை தனியாக அனுப்பி
இருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து இதெல்லாம் தான் பெரிய ஒரு குடும்பத்தில் உள்ளவர் தான் அப்படின்றத வெளியே காட்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய தப்பு பண்ணிட்டார்ல, இந்த மாதிரி கேம் விளையாடி தோத்து போய் அப்படி இப்படி இருக்கான குடும்பத்தை விட்டு அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பார். இது எல்லாமே அவரோட அண்ணன் போட்ட பிளானில் தான் அவருக்கு இப்படிலாம் நடந்ததுன்றது அவருக்கே தெரியாது. வந்து தன்னை வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான், தன்னோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ நாளாக மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஹீரோனோட அப்பாவுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ அதை தாத்தா வந்து சொல்லிடுவார், இந்த குடும்பத்து பேரையே நீ கெடுத்துட்ட, இதுக்கப்புறம் இந்த இத்தனை வருஷமா அவன் இந்த குடும்பத்தில் உள்ளவன் தெரியாமல் நீ வச்சிருந்தல்ல, இனிமே நீ இந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி பேசி அவங்களெல்லாம் விரட்டி விட்டுருவாரு. அவங்களுக்குலாம் பெரிய அவமானமாக போயிடும். அந்த குடும்பத்தில் இப்போ எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தாத்தா சொல்லிடுவார். இப்போ ஹீரோனோட ஃபேமிலியை தான் வந்து அவர் வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் பண்ணதான்ப்பா தப்பு, அவன் உன்னை பற்றி சொன்னது கொண்டதெல்லாம் நம்பிட்டு உன்னை இவ்வளோ நாளாக ஒதுக்கியே வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். இப்போ இவங்க எல்லாம் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப பணக்கார குடும்பத்து பொண்ணாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு, அதாவது ஹீரோவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப பெருமை பேசிட்டு இருந்ததுல, அதோட இடம் தானே இப்போ ஹீரோயினுக்கும் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்களுக்கான அந்த எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும்ல, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேர் சந்தோஷமாக ஹீரோன்னு பேசுவாங்க. நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை நான் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோ சொல்லுவார். 2 பேரும் பேசுகிறத ஹீரோட அண்ணன் இருக்கார்ல, அவர் மேலே நின்று பார்த்துட்டே இருப்பார். இப்போ அவருக்கு எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் அவர் கண்ணு முன்னாடியே கஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஃபேமிலியாக இருக்கிறத அவர் நின்று பார்த்துட்டே இருப்பார். எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப்பை வந்து சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணி வாழ்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.